வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான முதலாவது ஓடிஐ போட்டி ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து மேத்யூ பந்தில் ரவிச்சந்திரா மற்றும் யங் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அடுத்ததாக களமிறங்கிய மிச்சல் கான்வேயிடம் ஜோடி சேர்ந்து இருவரும் நல்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மிச்சல் இவர் ரீசெண்டாகவே ஒரு எல்லா சீரீஸ்லையுமே இவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸும் மேன் ஆஃப் தி மேட்சும் அதிகமாக வாங்கியிருக்காரு. இவருடைய அதிரடி ஆட்டத்தில் தான் நிறைய சீரீஸு நியூசிலாந்து வெற்றி பெற்றது. இதுலேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். கான்வே 49 ரன்னுக்கு அவுட்டாக மிச்சலுடன் ஜோடி சேர்ந்த லேதம் ஒரு 18 ரன் அடிக்க, அடுத்ததாக வந்த பிரேஸ்வெல் 35 ரன் அடித்தார். மறுமுனையில் நின்ற மிச்சலுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தார். பிரேஸ்வெல் 35 ரன் அவுட்டாக அடுத்ததாக வந்த களமிறங்கிய நியூசிலாந்தின் கேப்டன் சாண்டே மிச்சல் இவர் 11 ரன்களில் அவுட்டாக. ஃப்ளூக்ஸ் 22 ரன், அதில் 3 4 அடங்கும். மறுமுனையில் நின்ற மிச்சல் இவர் தாங்க தனியாளாக நின்று நியூசிலாந்துடைய நல்ல ஸ்கோர் வரத்துக்கு இவர் தான் முக்கிய பங்காற்றினார். மிச்சல் தான் ஆரம்பமே நல்ல அதிரடி ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினார். மிச்சல் இறுதியில் 118 பந்தில் 119 ரன்கள் அடித்தார். நியூசிலாந்து 50 ஓவருக்கு 269க்கு 7 விக்கெட்டு போயிருந்தது. கண்டிப்பாக இந்த ஸ்கோர் வர்றதுக்கு மிச்சல் தாங்க காரணம். அவர் நிற்க போய் தான் இந்த 269 ரன் அடிக்கப்பட்டது. 270 ரன்கள் அடித்த வெற்றின்ற இலக்கில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கேம்பல் 4 ரன்னில் நடைகட்ட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்களும் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதனாஸ் 29 ரன்னும், கார்டி 32 ரன்னும், கேப்டன் சாய் ஹோப் 37 ரன் நல்லதொரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ருத்தர்போர்ட் 55 ரன். அவர் நிற்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அதை வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கடைசி பேட்ஸ்மேன் இந்த பவுலர் வரைக்கும் பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. அதில் கிரீஸ் மற்றும் செப்பல் 38 ரன்னும், செப்பல் 26 ரன் இருவரும் கடைசி வரை போராடினாங்க. மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாலை மிஸ் பண்ணிடுவார், 6 அடிச்சுதான் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸை வெற்றி பெற்றிருக்கோம். இறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் 50 ஓவருக்கு 262க்கு 6 விக்கெட்டு போயிருந்துச்சு. இறுதி வரையும் போராடினாங்க. இறுதி சிஸ்டமாக வெஸ்ட் இண்டீஸுடைய வெற்றி பெறுவது நிலவு விட்டாங்க. நியூசிலாந்து 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூசிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸுக்கு இடையிலான 2வது ஓடிஐ போட்டி வருகிற 19ஆம் தேதி நடக்கிறது.